Hi guys, so it's match day CSK versus RCB at Chinnaswamy Stadium. இன்னைக்கு வந்து நடக்க போகிறது. நத்திங் டு லூஸ், நத்திங் டு ஹோப், நத்திங் டு எக்ஸ்பெக்ட். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு இயராக தான் இருந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அஃப்கோர்ஸ் ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடக்க போகிறது கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மேட்ச் நடக்குமா அதை பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு கோலியோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஐ லைக் கிளாரிஃபை தட் while clearing my feed it appears the algorithm may have mistakenly registered an interaction. There was absolutely no intent behind it. I request that no unnecessary assumptions be made. Thank you for an understanding. என்னப்பா கண்டெக்ஸ்ட் இது சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக விராட் கோலி இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பையனும். பட் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோமே, ஏதோ ஒரு ஆக்ட்ரஸோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து நம்ம கிங் கோலி வந்து லைக் பண்ணிட்டாரு போல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் ஐடிங்க. அந்த ஆக்ட்ரஸோட ஒரிஜினல் ஐடி கூட அது கிடையாது. ஸோ ஃபேக்காக அந்த ஆக்டர்ஸோட ஒரு ஐடியிலேருந்து ஒரு போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு வந்து தெரியாதனமாக விராட் கோலி லைக் பண்ணியிருக்காரா, அவர் வந்து தெரிஞ்சே லைக் பண்ணியிருக்காரா, அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்படியா விராட் கோலி லைக் பை விராட் கோலி அப்படின்னு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் பார்த்தப்போ கூட ஆக்சுவலி இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த லைக் பை விராட் கோலின்னு இருக்காது. ஓகேங்களா, இது இவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா தெரிவிச்சார் பார்த்தீங்களா, அது எங்கள் பிரச்சனையே. இவர் டேரெக்டாக ஜஸ்ட் அந்த லைக்கை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தா கூட வந்து மக்கள் எதுவும் வந்து இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ ஒரு ஸ்டோரி வச்சதுனால மக்கள் இதை வந்து தெரியாதவங்க கூட வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அவர் செஞ்சுட்டாரு. பட் நான் பார்த்தப்போ கூட வந்து இது தெரியாதனமா தான் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் அவரோட மேனேஜரோ பிஆரோ சம்திங் ஏதாவது வந்து மிஸ்டேக் நடந்திருக்குமே தவிர இது கோலியாக வந்து பை நோயிங் அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே கேஸ், அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிடணும்னு தோணுச்சு. அண்ட் அதை கிளாரிஃபை பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயமே பார்த்துருந்தேன், நம்ம முகமது ரிஸ்வான், பாபர் அசம், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, அதுக்கப்புறம் ஷஹீத் அஃப்ரியோட யூடியூப் சேனல், அவருக்கு யூடியூப் சேனல் இருக்கிறது எனக்கு தெரியாது, இப்போ தான் வந்து தெரிய வந்துச்சு. எனிவே இந்த மாதிரி பாகிஸ்தான் ரிலேட்டட் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப். ஸோ இனிமேல் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில் வந்து உங்களால் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை பாகிஸ்தான் ரிலேட்டடான அந்த அக்கௌண்ட்ஸ், இப்போ வந்து பாகிஸ்தானோட அந்த கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபரீத் கான்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒருத்தர் இருக்காரு, அவரோட அக்கௌண்ட்லாம் கூட வந்து இனிமேல் உங்களால் இந்தியாவிலேருந்து வாட்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ட்விட்டர் ஹேண்டில் டேனியல் அலெக்சாண்டர் சொல்லிட்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை போட்டு எப்போ பாரு எதையாவது வந்து சொல்லிகிட்டே இருப்பார், அதாவது கலாய்க்கிறேன்ற பேரில் என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட அக்கௌண்ட்லாம் கூட வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து சம்திங் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன, கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஷுட் நெவர் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய டாபிக்ன்றதுனால வந்து இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து தைரியம் கிடையாது. அண்ட் இதை பற்றி பேசி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்குமே எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. எனிவே இதை பற்றி இப்போ நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். மார்ச் மாதத்தில் சிஎஸ்கே 3 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு கேம் தான் வின் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் எம்ஏ. அண்ட் ஏப்ரல் மாதமாவது அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே 7 கேம்ஸில் வெறும் ஒரே ஒரு கேம் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. இப்போ இந்த மே மாதத்துக்கு நம்ம ஸ்டெப் இன் பண்ணுறோம். ஸோ இந்த மே மாதத்தில் சிஎஸ்கே 4 கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சாக வந்து ஆர்சிபியோட இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். பட் இன்னைக்கு ஒரு ரெயின் அஃபெக்டட் கேம் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அக்கார்டிங் டு வேரியஸ் வெதர் ரிப்போர்ட்ஸ் டே பீரியடில் பார்த்தோன்னா பெங்களூரு சன்னியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்னா இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து பெங்களூரில் இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் பாஸ் ஆகிறப்போ வந்து டார்க் க்ளவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு க்ளவுடி ஈவினிங் இன் பெங்களூரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெயின்கான சான்சஸ்மே 45% ஒரு 50% இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தண்டர் ஸ்டார்ம்ஸுமே வந்து அதாவது 7:30 PM அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேட்ச் கண்டிப்பாக ரெயினால் அஃபெக்ட் ஆகும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுக்கு சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ப்ராக்டிஸ் நெட்ஸ் வந்து பண்ணுறதுக்காக வந்து கிரவுண்ட்குள்ளே என்டர் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே திரும்ப டக் அவுட்டுக்கே வந்து போயிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் வந்து கொஞ்சம் தான் நேற்றுக்கு வந்து நடந்திருக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியமில் நல்ல ஒரு ரெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஹெவி ரெயின் இருந்தால் கூட கண்டிப்பாக மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மக்களுமே வந்து அதிக தொகை கொடுத்து டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ரெயின் காட்ஸ் அவங்களுக்காகவே கருணை காட்டணும். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சொல்லியிருப்போம் கான்வே வந்து ரைட் நோ டீமோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் டீம் மட்டும் எங்கேயும் போல அப்படின்னு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெங்களூரில் நம்மளோட 2 ஹீரோஸ் ஆஃப் IPL 2023 ஃபைனல்ஸ் டெவான் கான்வே அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. வெறும் 3 கேம்ஸ் தான் இந்த சீசனில் இப்போ வரைக்குமே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேமாக டிசிக்கு எதிராக வந்து 13 of 14, தென் செகண்ட் கேம் PB
கேஸ்க்கு எதிராக வந்து செமையான ஒரு நாக் 69-49. அன்ஃபார்ச்சுனேட் அந்த கேமில் வந்து நம்ம டெவான் கான்வே வந்து ரிட்டையர்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பயங்கர கான்ட்ரவர்சி அது மாறி இருக்கும் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆருக்கு எதிராக 12-11 அந்த கேமில் வந்து சிஎஸ்கேயோட டோட்டல் டீம் ஸ்கோரே வந்து 103 தான். ஸோ கான்வே கண்டிப்பாக நம்மளால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட் கேஸ், ரச்சனை பேக் பண்ணலருக்கு சிஎஸ்கே கான்வே பேக் பண்ணல இந்த சீசன்ல. பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நம்ம கான்வே தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஓப்பனராக வந்து இருக்கணும், கான்வே அண்ட் ருத்ராஜ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் மேட்சஸ் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரிய வந்துச்சு ருத்ராஜ் நம்பர் 3ல வந்து ப்ளே பண்ண போறாரு இந்த சீசன். அண்ட் லைக்வைஸ் சிஎஸ்கே அவங்கள முதல் கேமில் வந்து ரச்சன் அண்ட் ட்ரிபாதி தான் ஓப்பனிங்க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. கான்வே ஏன் ஸ்டார்ட் பண்ணல இந்த சீசன் அப்படின்னுமே நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே சந்தேகங்கள் இருக்கும். ஏன் கான்வேயோட ஸ்டார்ட் பண்ணல, கண்டா வர சொல்லுங்க அப்படின்லாம் வந்து எடிட்ஸ்லாம் வந்து நம்ம மக்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து கான்வே வந்து பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ கான்வே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அஃப்கோர்ஸ் அவரோட அந்த ரீசன்ட் ஃபார்ம் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சு. ஜேஎஸ்கேக்காக ரொம்ப புவராக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் நியூசிலாந்துக்காக வந்து டீசெண்டாக சில இந்த ட்ரைனேஷன் சீரிஸ் ஒன்று ப்ளே பண்ணி தான் நினைக்கிறேன், ஃபேம் நாட் ராங். அதில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ கான்வே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவார், அவர் தான் பேக் பண்ணுவாங்க. பிகாஸ் 2023 நம்ம சிஎஸ்கேவோட ஒரு பிரைமரி ஓப்பனராக இருந்தார் இல்லையா, அண்ட் சூப்பராக வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் ஸ்டார் பாய் ரச்சன் ரவீந்திராவை தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த சீசனில். தட் ஹேட் காஸ்டட் அஸ் பிக் டைம் தான் எனக்கு தோணுது. சரி, இப்போ கான்வேக்கு இனிமே இந்த சீசனில் வாய்ப்புகள் கொடுப்பாங்களான்னா ஐ எம் நாட் ஷுர். பிகாஸ் பிரெவிஸ், சாம் கரன், நேத்தன் எல்லிஸ் ஆர் பத்திரனா நூர் அகமத், இந்த 4 தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சீசன் ஃபுல்லாக வந்து ஓவர்சீஸாக வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கான்வே அண்ட் ஆயுஷ் ஆல்சோ வில் பி குட் ஓப்பனர்ஸ் தான். அப்போ நீங்கள் ஷேக் ரஷீதை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் அவர் 3 இயர்ஸாக ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சான்ஸ். ஃபைனலி சிஎஸ்கே வந்து இந்த சீசன் அவர் வந்து டெஸ்ட் அவுட் பண்ணாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் கேமில் ஹி டெலிவர், நம்மளுக்காக வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. டெஃபினெட்லி இஸ் குட் தான். பட் T20 கிரிக்கெட்டுக்கு இனிமேல் அவர் ஒர்க் ஆன் பண்ணி அடாப்ட் பண்ணானா நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் அவருக்கான எக்ஸ்போஷர் கண்டிப்பாக தேவை. அதனால தான் வந்து இந்த சீசன் அவர் வந்து வரப்போகிற அந்த 4 கேம்ஸுமே கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன் ஈவன் இஃப் ஹி ஃபெயில்ஸ். அண்ட் ஹூடாவை அட்லீஸ்ட் இப்போயாவது ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாகவே ஹையாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்க விரும்பலை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வன்ஷ் பேடி இன்னைக்கு டெபியூ எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து மைக் ரெசி ரீசெண்டாக தான் இதை பற்றி பேசியிருந்தாரு. அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வன்ஷ் பேடி இன்னும் ஐபிஎல் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகலை, சிஎஸ்கே ஆர் நாட் இம்ப்ரெஸ் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ சிஎஸ்கே வந்து ட்ரையல்ஸ்க்கு வந்து கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் வன்ஷ் பேடிக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இம்ப்ரெஸ் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கான சான்ஸை கொடுக்கணும், அப்புறமா இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். எனிவே நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? இன்னைக்காவது அட்லீஸ்ட் சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா, இல்லை நம்ம தலதுணி நோ சேஞ்சஸ் இன் பிளேயிங் லெவன்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து களமிறங்க போகிறாங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் முடிஞ்சா லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் மேட்ச் வந்து நடக்கும்ன்ற பட்சத்தில். எனிவே நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.